அனைவருக்கும் வணக்கம். மதுரையில் முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவி பார்த்திங்கன்னா, உடல் பருமனை குறைக்கணும் அப்படின்னு வெங்காரம் அப்படிங்கிறத சாப்பிட்டு பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு தொடர்ந்து வயிற்றுப்போக்கு, இரத்த கசிவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பார்த்திங்கன்னா பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேவை தான். ஆனால் அதுக்கு உண்டான சரியான முறையை நம்ம கடைபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா படித்த உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணணும். என்ன மாதிரி பண்ணலாம், இப்போலாம் எவ்வளவோ பிளான் இருக்குது. டயட் பிளான் பார்த்தீங்கன்னா படித்த டாக்டருங்க பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அதை வழியில் பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைங்க. இந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் இல்லாத அந்த மாத்திரையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் ரொம்ப கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பேப்பரில் மடிச்சுலாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. அதெல்லாம் எங்கேயுமே டெஸ்ட் பண்ணப்படாத விஷயம். ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க. இந்த மாதிரி வீண் உயிரிழப்பை தவிருங்க. அவங்க அப்பா பேட்டி எடுக்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என் பிள்ளை போல் யாருமே இந்த மாதிரி உயிரிழக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுதுகிட்டே வீடியோ சொல்கிறாரு. ஸோ படித்த பசங்க இந்த மாதிரி செய்கிறது உண்மையில் நமக்கும் வருத்தமாக இருக்குது. பெரியவங்க செய்கிறாங்க, தெரியாதவங்க செய்கிறாங்கன்னா வேறு. படிக்கிறோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசன் எடுத்து அதோட பேரை ஒரு கூகுளில் நம்ம போட்டு சர்ச் பண்ணாலே அதில் என்னென்ன இருக்குது, இதன் மூலிமா என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னு எல்லாமே தெளிவாக போட்டிருக்கு. ஸோ அப்படிங்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி போய் சாகிறதுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துது. தயவு செஞ்சு அவேராக இருங்க, ரொம்பவே கவனமாக இருங்க. உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு எதாக இருந்தாலும் முடிவு பண்ணுங்கள், உடல் சம்மந்தமாக என்ன விஷயம் இருந்தாலும்.